ஹலோ வணக்கம். இது மாணவர் கனவு சேனலுக்காக 12ஆம் வகுப்பு முடித்து பொறியியல் கல்லூரி சேருவதற்கு ஆர்வத்தோடு இருக்கிற மாணவர்களுக்கான ஒரு முக்கிய தகவலை பகிர்ந்துக்கலான்னு பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ரூபாய் 15,000க்கு குறைவான கட்டணத்தில் பொறியியல் படிப்பு அப்படின்னு ஒரு தகவல். அது எப்படி 15,000க்கு ஒரு பொறியியல் படிக்க முடியும்? அதாவது பிஇ பிடெக்கு அப்படின்றத தான் வாங்க இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அரசு பொறியியல் கல்லூரியில் நீங்கள் சேர்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு வெறும் 15,000க்குள்ளே ஃபீஸ் வரும். அங்கே அரசு பொறியியல் கல்லூரி 11 இருக்குது. அதில் பாடப்பிரிவுகள் 12 பாடப்பிரிவுகளை பயிற்றுவிக்கிறாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கூடுதலாக 720 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 7.5 அந்த கோட்டாவில் வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கூடுதலாக ஏற்கனவே இருக்கிற சீட்டுக்கு கூட ஒரு 54 இடங்கள் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முதலாம் ஆண்டு சேர்க்கைக்கு அட்மிஷனுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா 14,030 ரூபா. அவ்வளோதான் டோட்டலாகவே நீங்கள் கட்ட வேண்டியது. அதில் பார்த்திங்கன்னா கல்வி நிலைய வைப்பு தொகை காஸ் அண்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் நூலக கட்டணம் லைப்ரரிக்காக ஒரு 500 ரூபா வாங்குகிறாங்க. டோட்டலாக 1,000 ரூபாய் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு போகிறப்ப திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ ரிஃபண்டபிள். இது 1000 ரூபாய் ரிஃபண்டபிள். இந்த 14,000ல் 14,030 ரூபாயில் இந்த 1000 ரூபாயும் அடக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் கூட குறையும் உங்களுக்கு. அதுக்கடுத்தது ஓபிசி ஓசி அது எம்பிசி பிசிஎம் முஸ்லீம் மாணவர்கள், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் மாணவர்களுக்கு இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2,000 ரூபாய் கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த 14,000 ரூபாயில் 2,000 ரூபாய் கழிச்சுப்பாங்க. அதுக்கு அடுத்தது எஸ்சி எஸ்டி அவங்க கேட்டகரியிலேயே ஏற்கனவே அவங்க அண்ணன் தம்பி யாராவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டில் படிச்சிருப்பாங்க, இவர் 2வதாக வராரு அப்படின்னாலும் கூட இந்த கேட்டகரியில் உள்ள மாணவர்களுக்கு மீண்டுமாக நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அவங்களுக்கு 2,000 ரூபாய் மைனஸ். அதுக்கு அடுத்தது டிசேபிள்டு பர்சன் மாற்றுத்திறனாளிகள் யாராவது இந்த என்ஜினியரிங்கில் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு 3,500 ரூபாய் டிஸ்கவுண்ட்டு. அப்போ இவ்வளவு டிஸ்கவுண்ட்டு இந்த கேட்டகரி மக்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 7.5% அந்த கோட்டாவில் அட்மிஷன் கிடைச்சதுன்னா உங்களுக்கு 4 வருஷத்துக்குமே எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஸோ அதாவது 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை யாரெல்லாம் அரசு பள்ளியில் படிச்சிருக்காங்களோ, அது தமிழ் மீடியமாக இருக்கலாம், இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம், எந்த மீடியத்தில் படித்தாலும் 7.5% கோட்டாவில் வருகிறார்கள் என்றால் அவளுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை, எல்லா கட்டணமும் அரசாங்கமே ஏற்றுக்குது. அதுக்கு அடுத்தது சரி சார் ஃபஸ்ட் இயருக்கு தான் ரொம்ப கம்மி அப்படின்னு பார்த்தா செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் இந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் 6,780 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். அவ்வளோதான் ஃபீஸை செலுத்த வேண்டியிருக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இவங்களுக்கெல்லாம் 4,780 ரூபாய் செலுத்தினா போதும். அதுக்கு அடுத்ததாக டிசேபிள்டு பர்சன் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அவங்க 6,000 சில்லரை கூட கட்ட வேண்டியதில்லை, 3,280 ரூபாய் கட்டினா போதும். ஸோ இது ஜென்ரலாக அரசு என்ஜினியரிங் காலேஜ், பியூர் கவர்மெண்ட் காலேஜ். என்ஜினியரிங் காலேஜ் நமக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 480க்கு மேலே இருக்குது. இருந்தாலும் அரசு பொறியியல் கல்லூரி அப்படின்றது 11 பொறியியல் கல்லூரி தான் இருக்குது. அது எந்தெந்த பொறியியல் கல்லூரி இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் நடக்கும் போது எந்தெந்த அரசு பொறியியல் கல்லூரி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், தந்தை பெரியார் அரசு பொறியியல் கல்லூரி வேலூரில் இந்த கல்லூரி இருக்குது. அதில் என்னென்ன பாடங்கள்லாம் பயிற்றுவிக்கப்படுதுன்னு பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததாக அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோயம்புத்தூர். ஸோ இங்கே ஒரு அரசு கல்லூரி. அதுக்கடுத்து 3வதாக அரசினர் பொறியியல் கல்லூரி தருமபுரி. அடுத்தது பர்கூர் அரசினர் பொறியியல் கல்லூரி. அடுத்தது 5வதாக அரசு பொறியியல் கல்லூரி சேலம். அடுத்து 6வதாக அரசு பொறியியல் கல்லூரி ஈரோடு. அதுக்கு அடுத்தது அழகப்ப செட்டியார் அரசு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அட்டானமஸ். ஸோ இது மட்டும் பார்த்திங்கன்னா
இப்போதைக்கு அரசில் இருக்குது. ஆனால் இது மட்டும் அட்டானமஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா தன்னாட்சினா இது அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்காது. இவங்களே ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்களே கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் எல்லாமே இவங்களே பிரம் பண்ணுவாங்க, இவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க. அதனால் இது மட்டும் அட்டானமஸ். ஆனால் பழம்பெருமையான என்ஜினியரிங்கில் பழம்பெருமை வாய்ந்த ஒரு கல்லூரி இது. அதுக்கு அடுத்தது அரசினர் பொறியியல் கல்லூரி தஞ்சாவூர், அடுத்தது அரசு பொறியியல் கல்லூரி திருச்சி, அடுத்தது அரசு பொறியியல் கல்லூரி திருநெல்வேலி, அடுத்தது அரசு பொறியியல் கல்லூரி போடிநாயக்கனூர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு 11 பொறியியல் கல்லூரி எங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒன்று மட்டும் நீக்கிட்டிங்கன்னா மொத்தம் 10 பொறியியல் கல்லூரிகள் பியூராக வந்து அரசாங்க கல்லூரி. இதில் என்ன ஒரு ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்க கல்லூரிகளில் ப்ரொஃபஸர்ஸ் ரொம்ப குவாலிஃபைடு ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து எந்த விதமான லேக்கிங்கும் இல்லாமல் படிக்கிறதுக்கு, அப்புறம் லேப் வசதி, லைப்ரரி வசதி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்தாக்கா ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக வாங்கிறதுக்கு காரணம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் இப்போ கவுன்சிலிங் நடக்க போகுது. அப்போ பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்ளிகேட்டட் காலேஜ் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியோட உறுப்பு கல்லூரிகள் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்ஸு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் எடுங்க, அதுக்கப்புறம் உறுப்பு கல்லூரிகள் எடுங்க, அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் எடுங்க, அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜில் அரசாங்க ஒதுக்கீட்டில் சீட்டை எடுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 11 கல்லூரிகளில் என்னென்னலாம் பாடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காலேஜிலுமே இந்த 11 காலேஜிலுமே ஃபஸ்ட் எடுத்தோடனே பிஇ சிவில் இருக்குது, அதுக்கடுத்து மெக்கானிக்கல் என்ஜினியரிங் இருக்குது, அப்புறம் சிஇ இருக்குது, அடுத்து EEE இருக்குது, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் என்ஜினியரிங் இருக்குது, அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதுக்கடுத்து ஐடி இருக்குது, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது மெட்டலார்ஜி உலோகவியல் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சேலத்தில் பார்த்திங்கன்னா இந்த நிறைய உருக்காலைகள் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற என்ஜினியரிங் காலேஜில் மெட்டலார்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்குது, உலோகவியல். அதுக்கு அடுத்தது டேட்டா சயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய மற்ற கோர்ஸுகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து இம்பார்ட்டண்ட் கோர்ஸு அதுக்கப்புறம் வந்து அதை மட்டும் எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக கடந்த ஆண்டுகளில் இந்த கல்லூரிகளில் கேம்பஸ்லாம் யாரெல்லாம் வந்தால் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால், இந்த கல்லூரிகளில் படித்தவங்களில் கிட்டத்தட்ட 98% மாணவர்கள் கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகி நல்ல ஒரு வேலைக்கு போயிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு 12 லட்சத்தில் இருந்து 25 லட்சம் வரைக்கும் வேலையில் அவங்க போயிருக்காங்க. அப்படி கம்பெனி விசிட் வந்து கேம்பஸில் போன எந்தெந்த கம்பெனின்னு பார்க்கலாம். அதில் கியூ ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, எக்ஸ்ப்ளோரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அருணை பவர் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, ஸ்கைனீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அதுக்கடுத்து போஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அதுக்கடுத்து சீப்பஸ்ட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி ஜோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அதுக்கடுத்தது HCL, HP, TCL, TCS, அதுக்கடுத்து பேபால், ஸோ அப்புறம் இன்ஃபோசிஸ், டெல்ட்ராக்ஸ். ஸோ இது இங்கே வந்திருக்காங்க. அதே மாதிரி சிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, ஊண்டாய், அப்புறம் மைக்ரோசாஃப்ட், இவங்கள்லாம் வந்து இந்த கல்லூரிக்கு வந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆகவே மாணவர்கள் நன்றாக மனதில் பதிய வச்சுக்கோங்க. இந்த ரொம்ப சீப்பஸ்ட்டாக என்ஜினியரிங்னால் ரொம்ப அதிகமாக செலவாகும், லட்சக்கணக்கில் செலவழிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த அரசு கல்லூரியில் நீங்கள் சேருங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை அதுக்கு உண்டான ரூபாவை இதில் நம்ம சேர்க்கலை. ஹாஸ்டலுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் சேர்ந்ததுக்கப்புறம் ரூம் வாடகைன்னு ஒன்று கொடுக்கணும். அதுக்கடுத்து டெய்லி சாப்பிட்றதுக்கு அந்த மெஸ் ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது தனி. அதனால்
இதனால் இந்த செய்திகளை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அரசு கல்லூரியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வரப்போகுது. நீங்கள் இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல கல்லூரியை, அரசு கல்லூரியை தேர்ந்தெடுத்து நீங்கள் பயில வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.